ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு உயர் செல்வமெல்லாம் அன்பென்றிரு. நமசிவாய. பட்டினத்தார் தரிசனப் பதிவு. கடல் கடந்து வணிகம் செய்ய சென்ற பிள்ளை கொண்டு வந்த செல்வமென்ன? ஆவலாக கப்பலில் ஏறி பார்த்த ஸ்வேதாரண்யர் அடுக்கியிருந்த மூட்டைகளை பிரித்தார். எருமுட்டைகள், தவிட்டு ஊமைகள் வெந்தால் நீராகும். நெற்றி நிறைய பூசிக்கொள்ளலாம். வேறெதற்கும் உதவாது. திருவிடை மருதூரானின் திருவருளால் கிடைத்த பிள்ளை எடைக்கு எடை பொன் கொடுத்து ஸ்வீகரித்து கொண்ட செல்வன் இப்படி அறிவிலியாய் இருக்கிறானே. கல்வி அறிவு இல்லாது போனாலும் பரவாயில்லை. வாணிபமே பிரதானமான ஒரு வைசிய பிள்ளைக்கு ஒன்றை முதலாய் போட்டு நாளாக்கத் தெரியாவிட்டால் நகைக்காத சுற்றம் செல்வம் கொண்டு வருவான் என எதிர்பார்த்தால் எருமுட்டையோடு வந்திருக்கிறானே என்கிற ஆதங்கம் சினமாய் பொங்க தன் வீடு திரும்பினார். அங்கே அன்னை ஞானக்கலை அமர்ந்திருந்தாள். எங்கே அம்மா உன் பேரன்? அவன் கொண்டு வந்த செல்வங்களை பார். பெட்டி நிறைய தங்கம் கொண்டு போய் கப்பல் நிறைய சாணம் கொண்டு வந்திருக்கிறான் என்றபடி ஒரு எருமுட்டையை தரையில் ஓங்கி அடித்தார். உடைந்த எருமுட்டையிலிருந்து சிதறின நவமணிகள். திகைத்த ஸ்வேதாரண்யர் உமி மூட்டைகளை கொட்டி பார்த்தார். உள்ளே தவிட்டு உமையோடு தங்க உமியும் சிரித்தது. திகைத்து நின்ற ஸ்வேதாரண்யரிடம், மகனே, மருதவாணன் இதை உன்னிடம் தரச் சொன்னான் என்றபடி ஒரு சிறிய பெட்டியை ஞானக்கலை அம்மையார் நீட்டினாள். கை நடுங்க அதை திறந்து பார்த்தார். உள்ளே ஒரு காதற்ற ஊசியும் ஓர் ஓலை நறுக்கும் இருந்தன. காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே என்ற வாசகம் ஓலையிலிருந்து அவரை பார்த்து சிரித்தது. ஸ்வேதாரண்யருக்கு மகன் கந்தனாய் தோன்றினான். அன்னை சக்தியாய் முன்னின்றாள். அன்பு மனைவி சிவகலை உருவம் மறைந்து எலும்பு கூடாய் தோன்றினாள். வாழ்வின் நிலையாமை புரிந்தது. உலகியல் ஆதாரங்கள் எல்லாமே பொய் என்று யாரோ தலையில் அடித்து சொன்னது போல் தோன்ற, போதும் இல்லறம், இனி துறவுதான் வாழ்வு என முடிவு செய்து மூதாதையர் வைத்திருந்த காஷாய கோவணத்தை கட்டிக்கொண்டு துறவரத்துள் நுழைந்தார் ஸ்வேதாரண்யர். கோவணத்தோடு அன்னை முன் வந்து போகிறேன் என்றார். அவள் தன் சேலை தலைப்பை கிழித்து அதில் எதையோ வைத்து முடிந்து ஸ்வேதாரண்யரின் இடுப்பில் கட்டி, மகனே, இது அவிழும்போது நான் மரணமடையப் போகிறேன் என்று அர்த்தம். அப்போது எங்கிருந்தாலும் வந்துவிடு என்று சொல்லி விடை தர வீதியில் இறங்கி நடந்தார். ஸ்வேதாரண்யர் என்கிற திருவெண்காடரை பட்டினத்தார் பரதேசியானார் என்று சொல்லி ஊர் பரிகசித்தது. திருவெண்காடரின் தாத்தாவுக்கு தீட்சை தந்த மாயூரம் சிவானந்த மடத்து சுவாமிகளிடம் மந்திர தீட்சை பெற்று அந்த மடத்து வாசலில் தந்த திருவோடோடு தன் ஊர் திரும்பினார். தன் வீட்டு வாசலில் நின்று அன்னையிடம் பிச்சை கேட்டார். வெளியில் வந்த ஞானக்கலை அம்மையார், மகனே, இன்னும் நீ பணக்காரனாய் இருக்கிறாயே, துறவு பெற்ற பிறகும் சொத்தாக ஒரு ஓடு வைத்திருக்கிறாயே என சொல்ல அதையும் வீசி எறிந்தார். வெறும் கைகளிலேயே பிச்சை ஏற்றார். செல்வந்தனாய் வலம் வந்த ஊரில் பிச்சைக்காரனாய் தெரிந்தால் மனதில் கொஞ்சமாக ஒட்டியிருக்கக்கூடிய பணக்கார சுவடு முற்றிலும் அழியும் என நினைத்து அவ்வாறே கொஞ்ச காலம் செய்தார். திருவெண்காடரால் குடும்பத்துக்கே அவமானம் என எண்ணிய அவரது சகோதரி தன் பிள்ளைகளிடம் மாமனிடம் கொடுங்கள் என்று சொல்லி ஓர் அப்பம் கொடுத்து அனுப்பினாள். அதனுள்ளே எரிநஞ்சு வைத்திருந்தாள். வஞ்சகத்தை உணர்ந்த பட்டினத்தார் அந்த அப்பத்தை தமக்கை விட்டு கூரை மேல் போட்டுவிட்டு தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும் என கூற வீடு தீப்பற்றி எரிந்தது. அங்கிருந்து திருவிடை மருதூர் வந்தார். ஞான குழந்தையை தந்து அவனால் துறவும் கொள்ள வைத்த ஈசனை தரிசித்து மண்டபத்தில் படுத்தார். பட்டினத்தாரின் இடுப்பிலிருந்த அன்னை கட்டி அனுப்பிய முடிச்சு அவிழ்ந்தது. அதிலிருந்து உருண்ட அரிசியும் உப்பும் பெற்றவள் நிரந்தரமாக விடை பெறுகிறாள் என்றது. மீண்டும் புகார் நகரம் திரும்பினார். உயிரை இறுக்கி பிடித்திருந்த அன்னை பட்டினத்தாரை பார்த்தவுடன் நிம்மதியாய் சிவப்பதமடைந்தாள்.
முன்னை இட்ட தீ முப்புறத்திலே பின்னை இட்ட தீ தென்னிலங்கையில் அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே யானுமிட்ட தீ மூழ்க மூழ்கவே என அன்னையின் உடலை அக்னிக்கு அளித்தார். அங்கிருந்து உஜ்ஜயினி சென்றார். அங்கே காளியை கண்குளிர வணங்கினார். அங்கே பர்த்ருஹரி மகாராஜாவுக்கும் அவருக்கும் தத்துவ வாக்குவாதம் உஷ்ணத்தை கிளப்பியது. பெண்களுக்கு 2 மனசு என பட்டினத்தார் சொல்ல, அரசிக்குமா என அரசன் கேட்க ஆம் என்று உறுதிபட சொன்னார். புகார் நகரத்து ஆண்டி சினம் கொண்ட அரசி பட்டினத்தாரை கழுவிலேற்ற உத்தரவிட்டாள். காவலர்கள் பட்டினத்தாரை கழுவிலேற்ற என் செயலாவதி யாதொன்றுமில்லை இனி தெய்வமே என பாட கழுமரம் தீப்பற்றி எரிந்தது. அரசியை நாகம் துரத்தியது. இதற்கிடையே குதிரைக்காரனுக்கும் அரசிக்கும் இருந்த தொடர்பு அரசனுக்கு தெரிய வந்தது. அரசியின் ஒரு மனம் பூக்கூடை, இன்னொரு மனம் சாக்கடை என்று தெளிந்த அரசன் அரசியை கடுமையாய் தண்டித்தான். குடிமக்கள் அவளை அடித்தே கொன்றார்கள். பர்த்ருஹரி மகாராஜா பத்ரகிரியாராய் மாறி பட்டினத்தாரின் சீடரானார். பட்டினத்தாரும் பத்ரகிரியாரும் தேசாந்திரம் வர அவர்களுக்கு ஒரு கிராமத்தில் ருசிக்க 2 கரும்புகள் கிடைத்தன. அடிக்கரும்பு இனித்தது, நுனிக்கரும்பு கசந்தது. வாழ்க்கையின் தொடக்கம் இனிமை, முடிவில் அவலம் என அந்த கரும்பு தந்த பாடம் சிவனாலேயே நடத்தப்பட்டதாக தெளிந்தார். பத்ரகிரியார் திருவிடைமருதூரில் இறைவனுடன் கலக்க தான் வீடு பேறு அடைவது எப்போது என ஏங்கி ஏகனை தொழுதார் பட்டினத்தார். ஜோதியாய் தோன்றிய ஈசன், மகனே, உன் கையில் இருக்கும் பேய்கரும்பு எப்போது இனிக்கிறதோ அப்போது எமை வந்தடைவாய்.